உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் காவிய தமிழன். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்ட காவல்துறைக்கு தான் இந்த பதிவு. ஏன் இந்த பதிவு? திருநெல்வேலி மாவட்ட காவல்துறைக்கு ராமநாதபுரத்தை சேர்ந்த காவிய தமிழன் எதற்கு இந்த பதிவு செய்யணும் அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. இந்த கேள்வியும் இந்த பதிவும் ஏன் ஒரு ஆளுடைய பதிவு மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பேசக்கூடிய உறவுகளுக்கு மட்டுமல்லாது மனிதனா பிறந்த அனைவருக்கும் இந்த கேள்வி எழக்கூடியது தான். அப்படி என்ன கேள்வி? அதுவும் காவல்துறையை நோக்கி என்ன கேள்வி? காவல்துறையை நோக்கி கேள்வி கேட்க அளவுக்கு துணிச்சல் இருக்குதா அப்படிங்கிற இதுவும் எழக்கூடும். ஆனால் யார் தான் இப்போ கேள்வி கேட்குறது? காவல்துறையை ஒரு நோக்கி யார் தான் கேள்வி கேட்குறது? புதிய தமிழகம் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்கணுமா? ஏன் ஒவ்வொரு சமுதாயத்திலும் பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? இந்த கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையும் இருக்கும். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாடி புதிய தமிழகம் கட்சியின் இளைஞரணி தலைவர் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சுட்டி காமித்து அவர்கள் செய்த அட்டூழியங்களையும் அவர்கள் செய்யும் கொள்ளை வெறிகளை சுட்டி காமித்தும், இது அனைத்துமே ஃபேஸ்புக் மட்டுமல்லாது செய்திகளில் பத்திரிகையாக வெளிவந்தது. வழக்கு பதிவுகளும் இருந்ததை வச்சு தான் அவர் உண்மையை மட்டுமே வச்சு ஆராய்ஞ்சு அதை பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை வெளிப்படையாக பேசியிருந்தார். இதற்கு திருநெல்வேலி காவல்துறை என்ன செய்தது தெரியுமா? ஒரு கொலை செய்கிறான், அவனை கண்டித்து ஒரு போராட்டம் நடக்குது, அதை கண்டித்து பேசியவர் மீது வழக்கு பதிவு. இதையும் ஊடகங்கள் வெட்கமே இல்லாமல் புதிய தமிழகம் கட்சியோடைய மாநில இளைஞரணி தலைவரை கைது செய்ய சொல்லி பதிவு இந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் நியூஸாக பரப்புச்சு. இதை ஏன் ஒவ்வொரு ஊடகங்கள் கூட கேட்க மாட்டேங்குது? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தொடர்ந்து கொள்ளை அப்படின்னு செஞ்சுக்கிட்டு வராங்க திருநெல்வேலி மாவட்டத்தில். இதை கண்டித்து பேசினவர் மீது வழக்கு பதிவு செய்த இந்த காவல்துறை, அந்த காவல்துறை நோக்கி இந்த மீடியாக்கள் கேள்வி எழுப்பாதா? இல்லை இந்த மீடியாக்களுக்கு தெம்பும் திராணியும் இல்லையா? இல்லை இந்த காவல்துறைக்கும் தான் அந்த அதாவது வழக்கு பதிவு கொடுக்க வந்தவர்களை நோக்கி கேள்வி எழுப்ப தெரியாதான்? சரி, இந்த கொலைகளுக்கு ஆதரவாக வழக்கு பதிவு செய்ய வந்த நபர்கள் மீது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. அதற்கு வழக்கு பதிவு செய்த எஸ்ஐ காவல்துறை அதிகாரிகள் மீதும் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஒரு கருத்து சுதந்திரத்தை சுதந்திரமாக பதிவு செய்யக்கூட விடாமல் ஒரு வழக்கு பதியக்கூடிய நிலையும் திருநெல்வேலி மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ இதற்கு பின்னால் என்ன நடக்குது? இதற்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படிங்கிற கேள்வியை புதிய தமிழகம் கட்சி எழுப்புறது. ஏன்னா ஒரு புதிய தமிழகம் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் மீது அவர் கொலைகளை கண்டித்து பேசியதற்காக வழக்கு பதிவு செய்த காவல்துறை இன்னைக்கு 9 பேர் கொண்ட குழு நாங்குநேரியில் ஒரு மக்கள் கூடம் நடமாடக்கூடிய ஒரு இடத்தில் கண்மூடித்தனமாக அப்பாவி இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த திருநெல்வேலி காவல்துறை? கண்டித்து பதிவு செய்தால், கண்டித்து போராட்டம் நடத்தினால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை இன்னைக்கு கொலை செஞ்சுட்டு வந்தவனை முகமூடி போட்டு அவனை காப்பாற்றுகிற வேலையை இந்த காவல்துறை செஞ்சு கொண்டிருக்கு. இதை ஒவ்வொரு தமிழ் சமுதாய மக்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காவல்துறையை கண்டிக்க மறுத்து கொண்டிருக்கிறோம். இங்குதான் ஒவ்வொரு சமுதாய இளைஞர்கள் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு சமூக செயற்பாட்டாளர்களும் செய்யக்கூடிய தவறு இதுதான். ஏங்க, ஒரு சில நாட்களுக்கு முன்பாடி ஏதோ ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு சிலை மீது கல்வீசி எரிந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக
சாரி ஒரு 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 படத்தின் மீது கல்வெட்டு எரிந்துட்டார்கள் காரணத்திற்காக அவர்களை உடனே பிடிச்சு அவர்களுடைய முகத்தோடு போட்டாக்களை உடனே வெளியிட்ட காவல்துறை இன்னைக்கு துடிக்க துடிக்க வெட்டி கொலை பண்ணியிருக்கான், காட்டு மிராண்டித்தனமாக நடந்திருக்கிறான். ஆனால் அவனை முகமூடி போட்டு காப்பாற்றி கொண்டிருக்கிறது இந்த திருநெல்வேலி காவல்துறை. ஆக இந்த திருநெல்வேலி காவல்துறை யாருக்கு சாதகமாக இருக்கிறது? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகன்களுடையும் கடமை அல்லவா? அப்போது இந்த திருநெல்வேலியில் தொடர்ந்து படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கும், அதை ஊக்குவித்து கொண்டே இருக்கிறது அந்த திருநெல்வேலி காவல்துறை. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏங்க கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் 400 கொலைகள் நடந்திருக்கு. 400 குழந்தைகளும் சாதிய ரீதியான கொலைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டிஐயில் வெளியே வந்திருக்குங்க. அப்போது இந்த கொலைகளை தடுப்பதற்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது? இதை தமிழக அரசும் சரி, அந்த திருநெல்வேலி காவல்துறையும் சரி, இல்லை தென்மண்டல ஐஜியும் சரி, இதை வெளியிட வேண்டும் அல்லவா? நாங்கள் இந்த மாதிரி கொலைகளை தடுப்பதற்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டுமானல்லவா? மக்களுக்கான உறுதி அளிக்க வேண்டுமானல்லவா? இன்னைக்கு திருநெல்வேலி மண் வாழக்கூட தகுதி இல்லாத மண் அப்படிங்கிற சொல்லும் அளவிற்கு மக்கள் பயந்து வாழக்கூடிய அளவுக்கு தான் இங்கே உள்ள காவல்துறை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்த காவல்துறை ஒருவர் இந்த இந்த மக்களுக்காக மக்களின் குரலாக பேசினால் உடனே அவரை முடக்குவதற்கான வழக்கு பதிவு செய்து முடக்குவதற்கான வேலைகளை பார்க்கும் காவல்துறை, அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறை இன்னைக்கு கண்மூடித்தனமாக இருப்பதற்கு நோக்கம் என்ன? இதன் பின்புலத்தில் யார் இருக்கிறார்? எங்களுக்கு சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து பதிவு செய்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு, ஒரு கட்சியின் மாநில இளைஞர் தலைவர் மீதே வழக்கு பதிவு. ஆனால் இன்னைக்கு கொலை செஞ்சவனை போய் முகமூடி போட்டு அவனை காப்பாற்றுகின்ற வேலையை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இதெல்லாம் வெட்கமாக இல்லையா? உங்கள் வீட்டிலும் பிள்ளைகள் உண்டு, குழந்தைகள் உண்டு. அவர்களும் ஒரு நாள் திருநெல்வேலி மண்ணுக்குள் நடந்து போகும்போது இது மாதிரி கொலை செஞ்சுட்டு போவான். அன்னைக்கு இந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? காவல்துறையாக இருக்க வேண்டும். கடுமையாக நாங்கள் இதை எச்சரிக்கிறோம். இது என்னுடைய தனிப்பட்ட எச்சரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக சிந்தனையாளர்களுடைய எச்சரிக்கையாக தான் இதை நான் பதிவு செய்கிறேன். திருநெல்வேலி காவல்துறை மீண்டும் மீண்டும் திருநெல்வேலி மண்ணில் கொலைகள் நடக்காமல் இருப்பதற்கான அதிகாரப்பூர்வமான தடுப்பதற்கான வழிகளை குறிப்பேடு எடுத்து திட்டமாக வகுத்து அதை வெளியிட வேண்டும். மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை நீக்க வேண்டும். அந்த பொறுப்பு உங்களுடையது. சரிங்களா? இன்னும் திருநெல்வேலி மண்ணு இதற்கு மேலும் ஒரு கொலைகள் கூட நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தமிழ் சமூகத்தோடைய இளைஞர்களுடைய குரலாக இருந்து கொண்டிருக்குது. காவல்துறை மட்டுமல்லாது தமிழக அரசும் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இன்னொன்று, இங்கே தமிழக அரசு மிகப்பெரிய காவாலித்தனத்தை செய்து கொண்டிருக்குது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு பின்புலமாக துணையாக போகுதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் 400 கொலைகள் நடந்திருக்கு 2 வருடத்தில். இதில் 288 கொலைகள் சாதிய ரீதியான படுகொலைகள். உண்மையானுமே இந்த அரசு மக்களுக்கான அரசாக இருந்தால் சட்டமன்றத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? இதை பற்றின விவாதம் நடத்தியிருக்க வேண்டும். அல்லது திருநெல்வேலி மாவட்ட எம்எல்ஏ எம்பிலாம் எதுக்கு இருக்கிறாங்க? புடுங்கிறதுக்கு இருக்காங்களா, இல்லை நாக்களிக்கு இருக்காங்களா, இல்லை சரக்கத்துக்கு இருக்காங்களா? ஒரு தான் சார்ந்த மாவட்டத்தில் தொடர்ந்து இவ்வளோ கொலைகள் நடக்குது, சாதிய ரீதியான கொலைகள் நடக்குது. அதை பற்றி சட்டமன்றத்தில் விவாதித்து அதை தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு பேசுவதற்கு எவனுக்காவது துப்பு இருக்கா? இல்லை வேற அரசியல் கட்சி தான் இருக்குதா? இந்த களத்தில் புதிய தமிழகம் கட்சி மட்டுமே அதற்கான குரலாக பேசிக்கொண்டிருக்கிறது, மக்களின் குரலாக பேசிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தென் தமிழகத்திலே கோணார்களும் நாடார்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் பறையர்களும் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதை ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே செஞ்சு கொண்டே இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கான, அவர்களுக்கு நல்வழி சொல்வதற்கான, அவர்கள் அறிவு போதனைகளை வளர்ப்பதற்கான ஏதாவது செயல்களை இந்த தமிழக அரசும் இந்த காவல்துறையும் செய்ததா என்றால் இல்லவே இல்லை. இது போக அவர்களை காப்பாற்றுவதற்கான வழிகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் மேலும் இந்த தமிழக அரசும் சரி, காவல்துறையும் சரி, திருநெல்வேலி மண்ணில் இன்னமும் ஒரு கொலைகள் நடக்காமல் தடுப்பதற்கு ஆயத்தமாகவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்ட கனல்கள் திருநெல்வேலி மண்ணிலே நடக்கும். அதை தமிழக அரசும் ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு நடத்தி காமிப்போம். அது தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டும் நடத்தக்கூடிய போராட்டமாக இருக்காது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும்
சேர்ந்து நடத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து அந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாகவும் நாங்கள் வந்து குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் சார்ந்த சமூகத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில அயோக்கிய நாய்களால் அந்த சமூகத்தில் பெரும்பான்மையான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை அந்த சமூகம் உணர வேண்டும். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் கொஞ்சமாச்சும் போதனை கொடுங்க. படிப்பறிவு இல்லாதவனால தலைவனாக இருக்கிறத முதல்ல அந்த சமூகம் கைவிட வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ தலைவர்கள் வழிகாட்டியாக வாழ்ந்து சென்றுள்ளார்கள் அந்த சமூகத்தில். அவர்கள் காட்டிய வழியில் சென்றாலே அந்த சமூகம் மிகப்பெரிய எழுச்சியை நோக்கி போகும். ஆனால் யாரோ பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தோடைய கேஸ் வழக்குகள் வாங்கி கொண்டு தன்னுடைய குடும்பத்தோடும் பயணிக்க முடியாமல் பரிதவித்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்காகவும் நாங்கள் வந்து இந்த கோரிக்கை வைக்கிறோம். தயவு செய்து உங்கள் சமுதாயத்தில் எத்தனையோ பெருமக்கள் இருப்பார்கள், நல்லவர்கள் இருப்பார்கள், ஐஏஎஸ்ஸாக இருப்பார்கள், ஐபிஎஸ்ஸாக இருப்பார்கள். அவர்களை ரோல் மாடலாக எடுத்து முன்னாடி போங்க. பிக்காளி பையலுடைய வேலையெல்லாம் ரோல் மாடலாக எடுத்து அழிவை நோக்கி போகாதீர்கள். உங்களுடைய வீரம் வந்து எதுன்னு தெரியும்னா, தான் சார்ந்த மனித இனத்தை ஒரு புகழின் உச்சிக்கு கொண்டு போவது தான் ஒரு சமூகத்தின் வீரமாக இருக்க முடியும். அப்பேற்பட்ட சமூகமாக தான் தமிழ் சமூகங்கள் இருந்து வந்திருக்கிறது. எந்த ஒரு தமிழ் சமூகமும் பிறரை கொலை செய்து அதை வீரம் என்று சொல்லி கொண்ட வரலாறே கிடையாது. கோழைத்தனமாக முகமூடி போட்டுக்கொண்டு இரவு நேரங்களில் வெட்டுவதெல்லாம் வீரம் அல்ல. சரிங்களா? எது வீரம்? நீ ஒரு அந்த சமுதாயத்தில் 500 ஐபிஎஸ் இருக்கானா, நான் 1000 ஐபிஎஸ் என் சமூகத்தில் உருவாகணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் வீரம். அதுதான் வீரம். சரிங்களா? அதை நோக்கி போங்கள், படியுங்கள். அதே மாதிரி திருநெல்வேலி மண்ணில் தொடர்ந்து கஞ்சா போதை கொலைகள் இப்படிலாம் சொல்லி காவல்துறை சமாளிக்கலாம் முடியாது. ஏனென்றால் கொலை செய்யும் நபர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட சமூகமாக இருக்கிறார்கள். பாதிக்கப்படுபவர்கள் அனைவரும் கோனார் சமுதாயமும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் பறையர் சமுதாயமாகவும் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அப்புறம் மிஞ்சி போனால் நாடார் சமூகமும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் கொலை செய்பவன் எவனும் அவன் சார்ந்த சமூகத்தை கொலை செய்வது கிடையாது. அடுத்த சமூகத்தை தான் கொலை செய்கிறான். ஒரு நாடாரையும் ஒரு பறையரையும் ஒரு தேவேந்திர குல வேளாளரையும் ஒரு கோனாரையும் தான் கொலை செய்கிறான். ஆனால் தான் சார்ந்த சமூகத்தை மட்டும் விட்டு விடுறான். இது எப்படி வந்து போதைக்கு ஆட்கொள்ளப்பட்ட கொலையாக இருக்கும்? போதைப் பொருளுக்கு அடிமையானவனாக எப்படி இருக்க முடியும்? தான் சார்ந்த அம்மா அப்பாவையோ கொலை பண்ணுவது கிடையாது, தான் சார்ந்த குடும்பத்தை உறுப்பினர்களை கொலை செய்வது கிடையாது, தான் சார்ந்த ஊருக்காரனை கொலை செய்வது கிடையாது, தான் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவனை கொலை செய்வது கிடையாது. ஆனால் மாற்று சமூகத்தை மட்டும் எப்படி கண்ணுக்கு தெரியுது, எப்படி இவன் அங்கே போய் கொலை பண்ணுறான்? அதனால் இது வந்து காவல்துறை போதைப் பொருளால் அடிமையானவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கம்பு சுற்றுற வேலைலாம் இங்கே வேணாம். இங்கே மக்கள் வந்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காகலாம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பெரிய பெரிய யோக்கியவான்கள் வந்து அன்னைக்கு டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கண்டித்து பேசினப்போ பெரிய பெரிய யோக்கியங்கள்லாம் பேசினானுங்க. ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு பேசினாங்க. இன்னைக்கு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு எங்கடா இருக்கிறீங்க நீங்களாம்? நான் கேட்குறேன். ஒரு அப்பாவி மக்களை கொலை செய்யும் அளவிற்கு அவர்கள் புத்தி இருக்கிறது என்றால் இதை நீ கண்டிக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறீர்கள் என்றால் நீ தான் அவனை தூண்டிவிட்டியா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்து கொண்டு இருக்கிறது. இதை காவல்துறையும் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எதிராக எவன் வழக்கு தொடுக்க வந்தானோ அவனுக்கு அனைவரும் இந்த கொலைக்கு பின்புலமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம். அவர்களை நீங்கள் விசாரிக்க வேண்டும். இந்த தொடர் படுகொலைக்கு காரணமே அவர்கள் இந்த வழக்கு பதிவு வந்த அனைத்து நபர்கள் தான் அப்படிங்கிறதையும் நாங்கள் இங்கே வந்து பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். மீண்டும் வேறொரு காணொலியில் பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் காவிய தமிழன். இத்துடன் திருநெல்வேலி மண்ணில் கொலைகள் தடுக்கப்பட வேண்டும். அப்படி தடுக்கப்படவில்லை என்றால் தமிழ் சமுதாயம் ஒவ்வொன்றும் திருநெல்வேலி மண்ணில் வீரமோடும் எழுச்சியோடும் எழுந்து நின்று இந்த அரசாங்கத்தை மட்டுமல்ல ஒவ்வொரு சட்டத்துக்கு எதிராக செயல்படும் அனைவரையும் வீழ்த்தி காமிக்கும் அப்படிங்கிறத நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.